கர்த்தர் வரப்போகிறார். மீண்டும் இந்த பூமியிலே தம்முடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ப்பதற்காக கர்த்தர் வரப்போகிறார். அப்ப கர்த்தர் வரப்போகிறார் என்று சொன்னால் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆயத்தம் என்பது அவசியம். தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, prepare to meet your God என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ நம் ஆண்டவர் வரப்போகிறார். நாம் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் நான் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும். இந்த ஆயத்தம் என்பது 3 விதமாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். தனி மனித ஆயத்தம், குடும்ப ஆயத்தம், சபைக்கு ஆயத்தம். அப்போ தனி மனித ஆயத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. ஒரு தனி மனித ஆயத்தம் என்பது முதலாவது பரிசுத்தம், 2வது முறையான வேத தியானம், 3வது ஜெபம். இந்த 3 காரியங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் கடைபிடிக்கும் போதுதான் தனி மனிதனாகிய நாம் ஆயத்தப்பட முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் சந்திக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை நாம் எதிர்நோக்கி நாம் செல்ல முடியாது. ஆகையினால் பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அவசியம். அது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல குற்றமில்லாமல் இருக்கணும், கரை இல்லாமல் இருக்கணும். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றவர்களாக, இரக்கத்தை பெற்றவர்களாக, நீதிமான்களாக நாம் அன்றாடம் வாழ்ந்து வர வேண்டும்.